தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமலேயே வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாட அனுமதிக்கவில்லை என்று புகார் தெரிவித்து ஆளுநர் வெளியேறியுள்ளார். பேரவைக்கு வந்த ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் கூறிய நிலையில் அதற்குள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் முழக்கமிட்டதால் ஆளுநர் சட்டென்று சபையை விட்டு வெளியேறினார். சட்டப்பேரவை இல்லை என்று அதிமுக உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை எழுப்பி பிரச்சனையில் ஈடுபட்டனர். யார் அந்த சார் என்ற வாசகத்தை அவர்கள் சட்டையில் பதித்து அவைக்கு வந்திருந்தனர். ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன்பாகவே முழக்கங்களை ஏற்படுத்த தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் அவர்களை அவை காவலர்கள் வெளியேற்றினர். சட்டமன்றத்தில் இன்று ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, ஆளுநர் நீட் தேர்வுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தமிழகத்திற்கு எதிராக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணிந்து வந்ததாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் அளித்திருந்த விளக்கம் பின்னர் உடனடியாக நீக்கப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டதாகவும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டதால் ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறியதாகவும் அதில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த பதிவு நீக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் படங்களை டேக் செய்து மீண்டும் பதிவிடப்பட்டது. பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் களை கட்டி உள்ள நிலையில் வீரத்தின் அடையாளமான மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இன்று முன்பதிவு தொடங்குகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க madurai.nic.in என்ற இணையதளத்தில் இன்று மாலை முதல் முன்பதிவு தொடங்குகிறது. நாளை மாலை 5 மணி வரை முன்பதிவு நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக முரட்டு காளைகளை உரிமையாளர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். துள்ளி குதித்து சீறி பாயும் காளைகளை அடக்க தயாராகி வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாளான வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு 15ஆம் தேதியும், உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 16ஆம் தேதியும் நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. ஜல்லிக்கட்டில் பதிவு செய்யும் காளைகள் பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஆகிய 3 கிராமங்களில் ஏதேனும் ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகளுடன் அதுவும் நன்கு பழக்கமுள்ள உரிமையுள்ள உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். டோக்கன்கள் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்படுவார்கள். பொங்கல் திருவிழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கின்றனர். சீனாவில் வேகமாக பரவி வரும் HMPV வைரஸ் இந்தியாவில் பரவாமல் தடுப்பதற்காக தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெங்களூருவில் 8 மாத குழந்தைக்கு இந்த வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த குழந்தையை தனிமைப்படுத்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் வகையில் புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட காங்கிரஸ் பதவிற்கு 5000 ரூபாயும், நிர்வாகிகள் பதவிக்கு 1000 ரூபாயும் நன்கொடையாக செலுத்துமாறு கட்சி தலைமை அறிவித்ததால் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இந்த சூழலில் நன்கொடை கட்டாயமல்ல என்றும் விருப்பமுள்ளவர்கள் செலுத்தலாம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.